வணக்கம். இந்த வார பதிவு அடுப்புக்கு வேணும். இப்போ சமயங்கள்ல நினச்சிப்போம்லக்கா, எரிவாயு விலை, சமையல் எரிவாயு விலை அதிகமாக போய்க்கிட்டுருக்கு. கூடியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க அப்படின்லாம் பேச்சு வரும்போது எனக்கு நினப்பு வரும். நம்ம சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில அடுப்பு விறகு வாங்கி எரிச்சு அப்படி தான் பழக்கம். விலைய பத்தி இதெல்லாம் நமக்கு தேவையில்லைல்ல, அது நினப்பே இல்ல. அப்படிங்கிற அந்த சின்ன பிள்ளை நினப்பு தான் வரும் எனக்கு. அப்போலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க விறகுக்கு மக்கள். இப்போ சின்ன பிள்ளைங்க வீட்ல இருந்துருவோம். பெரியவங்க விறகு கொண்டாந்து சேர்த்தே தீரணும். அடமழைக்கெல்லாம் விறகு இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அரிசி இருந்தும் அடுப்பு எரிக்க விறகு இல்லன்னா எப்படி சாப்பிடுறது? அதனால அவங்க என்ன செய்வாங்க, வெயில் காலத்திலேயே சேமிக்க ஆரம்பிச்சுருவாங்க. போய் முதல்ல கனமான வாதுகள வெட்டி, அத ஸ்ராவலந்து போடுறது, 2ஆ பகுந்து போடுறது. வகுந்து அப்படியே 2ஆ 4ஆ வகுந்து வெயில்ல காய போட்டு, அந்த அடுப்புக்குன்னு விறகுக்குன்னு ஒரு பரண் வச்சு, அடியில விறகு விறகு, அதுக்கு மேல சின்ன விறகு, அதுக்கு மேல சின்ன சின்ன சுப்பிகள், சுள்ளிகள், அதுக்கு மேல பனை ஓலை, பன்னாடை, பனம்பூ இதெல்லாம் இருக்கும். இந்த இதெல்லாம் பேரு பிள்ளைங்களுக்கெல்லாம் புதுசா இருக்கும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இல்லாட்டி போய் ஒவ்வொன்னையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்து, அத இந்த இதில போட்டிருப்பேன். போட்டிருக்கலாம். அதுக்கு தகுந்த வாய்ப்பு, சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. அதனால வாயாலவே வாய் சொல்லாவே சொல்லிர்றேன். அடுப்புக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் டக்குன்னு நம்ம வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேருக்குள்ள பானைய மட்டும் வச்சு சோறு வடிக்க மாட்டோம். 6 பேருக்குள்ள பானைய தூக்கி வச்சு வடிப்பாங்க. ஒலைய வைக்கும்போதே ஏன் பெரிய பானை அப்படின்னு கேட்டாக்கா, யாராவது வந்துட்டா, அப்போ ஃபோன் வசதியும் இல்ல, கடித போக்குவரத்தும் ரொம்ப இருக்காது. திடீர்னு பார்க்கணும்னு நெனச்சா புறப்பட்டு வந்துருவாங்க. பஸ்ஸுலயோ, வண்டியிலயோ, சைக்கிள்லயோ வந்துருவாங்க. அதுவும் கரெக்ட்டா சாப்பாடு நேரத்துக்கு வந்துட்டா என்ன பண்ண முடியும்? அதனால எப்பவும் 2 ஆள் சாப்பிடுற சோறு எல்லார் வீட்லயும் இருக்கும். ஓரளவு வசதி வாய்ப்பு உள்ளவங்க வீட்ல. இல்லாதவங்களும் கூட கொஞ்சம் கஞ்சியாவது ஏதாவது வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துக்கு அடுப்பு பெரிய பிரதானம். அடுப்பு எரிக்க விறகுங்கிறது ரொம்ப முக்கியம். விறகும், தண்ணியும் இருந்துட்டா, பொம்பளைங்களுக்கு வீட்டு நெறைய செல்வம் இருக்கிற மாரி நெனப்பு. மாஞ்சு மாஞ்சு விறகு புரைக்கி காய போட்டு, அத கட்டி, சேர்த்து வச்சுட்டா ஆடி மாசத்துலலாம் எல்லாம் சேர்த்து வச்சுருவாங்க. ஆடியிலலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா, 1 மாசம் கூட வெயில் இல்லாத சீசன்லாம் உண்டு. அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. விறகு இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாரி ஒரு நெனப்பு இருக்கும். இதில சமையலுக்குள்ள அடுப்புக்குள்ள விறக எறன்னு சொல்ல மாட்டா. அது அதுலேயுமே 2, 3 அடுப்பு இருந்துச்சு. ரம்பத்தூள் அடுப்பு, கரி அடுப்பு, அந்த மாரி அடுப்பெல்லாம் இருந்துச்சு. அது இந்த எற வேணுங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நெல் அவிக்கிறதுக்கு தான் சொல்லுவா. நீங்க இந்த அடுப்புக்கே நமக்கு இவ்வளவு விறகு வேணும்னு யோசிச்சா, நெல் அவிக்கிற அடுப்பு எவ்வளவு வேணும்? அதனால தான் அதுக்கு விறகுன்னு சொல்ல மாட்டா. சமையல்ல இருக்கிற அடுப்புக்கு விறகு, சுப்பி அப்படின்னு சொல்லிருவோம். ஒருத்தர் கேட்டுக்கிறது, "என்ன நெல் அவிக்கலையா?" அப்படின்னா, "அடுப்புக்கு இல்ல. இல்லாட்டி நெல் அவிச்சுப்புடலாம்." அப்படின்னு நெல் அவிக்கிறதும், அதையும் சேர்த்து வைக்கிறதும் ஒரு பெரிய சாமர்த்தியம். மழை இல்லாம இருக்கணும். அப்ப திடீர்னு மழை வந்துராம இருக்கணும். முக்கியமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விறகுங்கிற எறைய சேர்த்து வச்சுக்கணும். இதில என்ன செய்வாங்க அப்பன்னா, அப்ப எல்லார் வீட்லயும் பெரும்பாலும் ஒரு கிராமத்தில பனை ஓலை மேஞ்ச வீடு தான் இருக்கும். அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா, 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த ஓலைய பிச்சுட்டு, வேற ஓலை மேய்வாங்க. அப்ப ஒரு நாள் காலையில நாள் மறுநாள் பிரிக்க போறோங்கிறது எப்படியோ மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். இது ஒவ்வொருத்த வீட்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் அங்கன நின்னுக்கிறது. நின்னுக்கிட்டு அந்த பனை ஓலைய பிரிக்கும்போது, பிரிச்சு மேல பிரிக்கிறவங்க தூக்கி தூக்கி அங்கிட்டு எறிவாங்க. அத ஒண்ணொண்ணா புடிச்சு சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும். இந்த பனை ஓலை ஒரு அருமையான விறகு. நெல் அவிக்கிறதுக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டுக்கார பிரிச்சு போடுற ஓலைய மத்த உள்ளவங்க எடுத்துக்கலாம். அதே மாரி மத்தவங்க பிரிச்சு போட்டாலும் இன்னும் அவங்க எடுத்துக்கலாம். இது நெல் அவிக்கிறதுக்கு எறங்கிறது இதுதான் முக்கியமான எற. இந்த பனை மரத்துலேருந்து விழுகிற குரங்கு மட்டை, தென்னை மரத்துலேருந்து இந்த சினிமாவுலலாம் காட்டுவா இழுத்துக்கிட்டு போவோம்ல மட்டை, அது, நொங்கு கூடு, இளநி கூடு, அது எறன்னா தின்னுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு எற குடுத்தா தான் அந்த நெல்ல அவிக்கலாம். நெல்ல அவிச்சு, அத எடுத்து ரோட்லயோ பக்கத்தில பாறை இருக்கும் எங்க ஊர் கிராமத்தில. அந்த பாறையில போய் அடையாளத்துக்கு ஒரு கட்ட விளக்கமார போட்டு வைக்கணும். இல்லாட்டி வேற யாரும் நெல்ல வச்சுட்டாங்கன்னா, அத காய போட கொண்டாந்துருவாங்கன்ட்டு, இத கூடையில வடிச்சு வச்சு கொண்டோய் காய போட்டு, அந்த ஈரம் காய்ஞ்ச உடனே கொண்டாந்து வீட்டுக்குள்ள போட்டுறணும். 4, 5 நாள் வீட்டுக்குள்ள இருந்துட்டு,
அதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்து நெரிச்சு பார்த்தா அந்த அரிசி கடுக்குன்னு இருந்துச்சுன்னா பதமாக இருக்குது அப்படின்னு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். வேலை அதிகமாக இருந்து அவிக்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அவிச்சு உடனே வெயிலில் காய போட்டு உடனே அரைக்கிறதுக்கு பேர் அத்தை புழுங்க. அத்தை புழுங்க அவிச்சோம் அப்படின்னாக்க அது கொஞ்சம் இவங்க ஒரு சோம்பேறி போல இருக்குன்னு அடுத்தவங்க நினச்சிருவேன். எப்படி சாமர்த்தியம் இல்லை, முதல்ல நெல் அவிச்சு அந்த வாசமும் அதுவும் இப்போ இருக்க அரிசியில் அதெல்லாம் வராது. அந்த கழனி தண்ணியோ அதில் வடிக்கிற சாதத்தில் உள்ள நீராரமோ விறகடுப்புலே நெல் அவிச்சு விறகடுப்புலே சோறு சமைச்சு பானையில் சமைச்சு அது ஒரு இது. அதுக்காண்டி இப்போ விறகடுப்பு சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால அந்த அடுப்புக்கு வேணுங்கிறது என் காதில் ஒரு சில வார்த்தைகள் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஒரு சிலது மறக்க முடியாது. ஏன் அப்படி மனசில் பதிஞ்சு போச்சுங்கிறது தெரியவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அடுப்புக்கு வேணும் அப்படின்னது இந்த சமையல் எரிவாயு விலை கூடிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நினப்பு வந்துச்சு. அதை பதிவு போடணுன்னு போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.